வந்து இந்த பூச்சோட்டை அறையுது. சரிண்ணே. புல்லு இருந்தது அறுக்க மாட்டாங்க. இது களைப்படி அடிச்சு. சரி சரி. இது அடிச்சு விட்டா கட்டி. இல்லைண்ணே, இப்போ அந்த நாற்று நடுறோம்ல, ஆமாம். நட்ட பிறகு மறுபடியும் எப்படி அடிப்போம்? அது வந்து புழுவை தாக்கும்போது அடிச்சு. இப்போ அதில் கொஞ்சம் இருக்கிற புழுவை நட்டோடனே அப்படியே பெருசாக. இல்லைண்ணே, இப்போ அந்த நாற்றை நடுறோம் இங்கே. ஆமாம். நட்டுட்டு நட்டு ஒரு 25 நாள் அடிக்கும். 25 நாள் அடிக்கும். சப்போஸ் அந்த 25 நாளுக்கு முன்னாடி மழையாக நல்ல மழை பெஞ்சிருச்சு, சரி, அப்போ வந்து நாற்று வளருமா அப்படியே இதாகிடுமாண்ணே? வளர்த்துச்சு மழை வெஞ்சாலும். மழை பெஞ்சாலும் வர அது சரி. இல்லைண்ணே, இப்போ விளைஞ்சிருச்சு. சரி. விளைஞ்ச பிறகு மழை பெஞ்சு ஃபுல்லாக மழை பெஞ்சா மழை வெஞ்சால் படுத்துக்கிறேன். ஆமாம். படுத்துக்கிட்டா அதனால நம்ம வண்டிட்டு உள்ளே போய் இது யாருக்கும் வந்து அறுத்துவாங்க. மிஷின் வந்து அறுத்துவாங்க. சரி சரி. இப்போ இந்த மழை வந்து இப்போலாம் படுத்துட்டாங்க. ஆமாங்க, அந்த அதாவது இங்கிட்டு பூரா அறுத்துட்டாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப படுத்துக்கிச்சு வேறு. ஆமாம். இது வந்து இந்த தண்ணி வர்றதால ஒரு டாக்டர் தண்ணி வரும். இல்லைண்ணே, இப்போ நம்ம நாற்று நடுறோம்ல, ஆமாம், நாற்று நட்டுட்டு எந்த கிளைமேட் வந்து நல்லா பெஸ்ட்டானது? இப்போ அர்த்தங்களா அதான் கரெக்டான. இந்த கிளைமேட் பனிகாலத்துக்கு கம்மியாக வரும். கம்மியாக இருக்குண்ணே. இல்லைண்ணே, ஒரு வருஷத்துக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து எத்தனை போகம் வந்து அறுக்கணும்ண்ணே? 2 போகம். 2 போகம். முதல் 3 போகம் அறுத்தோம்ண்ணே. ஆமாம். எதனால இப்போ குறைஞ்சி? தண்ணி வந்து 54 ஆகிட்டாங்க. சரிண்ணே. மொத்தம் 162 போட்டு. சரிண்ணே. தடியை குறைச்சிட்டாங்களா? சரிண்ணே. அது பின்னால் அந்த தை மாதமே இந்த தண்ணி அதிகமாக தண்ணி, இந்த தண்ணி போகாது தை மாதம். அப்படியா? ஆமாம். இந்த 2 மாதத்தில் குறைஞ்சிடும். இப்போ டேமில் இப்போ 122 தான் இருக்கு. ஆமாம், இருக்கிற அதனால முந்தி நடுறாங்க. இல்லைண்ணே, இப்போ நல்லா மழை பெஞ்சு நல்லா டேம் வந்து ஃபுல்லாகி நம்ம 3 வாகம் பண்ண முடியுமாண்ணே? கொடுக்க மாட்டாங்க. டேமில் தர மாட்டாங்க. இப்போ இருக்கிற தண்ணி பூரா கடத்ததையும் பார்க்குறேன். அப்படியா? ஆமாம். எங்கண்ணே போகுது தண்ணி பூரா? கடத்தி எங்கே கொண்டு போகிறாங்க? இது நம்ம வைகை டேம் தானே போவோம். இல்லைண்ணே, வைகை டேம் அதாவது எல்லாமே வந்து வைகை டேம் தான் போகுது. போய் விவசாயத்துக்கு போவோம். இப்போ புதுசாக அந்த பைபாஸில் ஒரு டனல் மாதிரி கொண்டு போகிறாங்க. அது ஊரா அந்த தோப்புக்கு ஊற்று எடுத்துருக்காங்க. இல்லைண்ணே, பைபாஸை போட்டுக்காங்கல்ல, அதான் அது டேரெக்டாக மதுரை குடியணி போகுது. சரி. இன்னும் ஒரு வருஷம் திறந்துடுவாங்க. அதுவும் திறந்துடுவாங்க. அதுலேயும் போச்சுன்னா இன்னும் இருக்கிற தண்ணி குறைச்சி. அண்ணன் வந்து மருந்து வேறு எதுவும் பண்ணுறீங்களாண்ணே? மருந்து மட்டும் தானா? இல்லை, விவசாயம் தான் பண்ணுறேன். இல்லைண்ணே, மருந்து அடிக்கிறது வேறு எதுவும் பண்ணுறீங்களான்ட்டேன். வேறு இடிக்க வைக்கப்போம். வெளியே போய் பொடி வச்சுருக்கோம். அது வந்து எலி வந்து வெயில் காலத்து தானே வரும் என்னண்ணே? பயிர் அட்டி 25 நாளில் கிடைக்காம. சரி. அது தட்டை தரல கிடைக்காம. அப்போ அதுக்கு இடிக்க வைப்போம். நாங்கள் எல்லாத்துக்கும் போய் வைப்போம். சரி, தேங்க்ஸ் சார். பாம்பு இதெல்லாம் தண்ணி பாம்பு இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கண்ணே, அது கொஞ்சம் இடத்துல இருக்கானே இடியா? அது ஒரு நேரம் நான் பார்க்கலாம். ஒரு நேரம் பார்க்கலாம். அண்ணே நானே படிச்சிருக்கேன். 10th வரைக்கும் தான். சரி, தேங்க்ஸ் சார். கிடைக்கிறதில்ல உண்மை. அதை வந்து நம்ம வந்து கிடைக்கல. இப்போ ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு சம்பளம் வாங்கிறாங்க. ஆமாம். நம்ம வந்து உழைச்சி சம்பளம் நமக்கு கிடைக்கல. ஆமாம், கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம போராடி இருக்கோம். சரி. உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம் என்னென்ன பாதிப்பு இருக்குது உங்களுக்கு? பாதிப்புன்னா விலை வந்து கிடைக்காதுண்ணே. விலை வந்து சொல்கிற வரை விளைச்சல் இருந்தால் விலை கிடைக்காது. நம்ம சொல்கிற வரை கிடைக்கும். ஆமாண்ணே. இல்லைண்ணே, இப்போ விளைச்சல் ஒரு 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 குழியில் இவ்வளோ தான் கிடைக்கும்னு நம்ம யோசிப்போம். ஆமாம். அந்த குழியில் வந்து அவ்வளோ நெல் நமக்கு வந்துடும். வந்தாலும் விலைவாசி கிடைக்கும். விலைவாசி கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சு வேறு என்னண்ணே? அதாவது மழை அதிகமாக பேஞ்சு விலை இருக்கும், ஆனால் வந்து விளைச்சல் இருக்காது. ஆமாம். வேறு என்னென்ன இருக்கா? பனி கொடுக்குதா? ஆமாண்ணே, பனிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இல்லை புழு அதிகமாக வரும். சரிண்ணே. புழு அதிகமாக பண்ணி வரும். பிறகு அதுக்கு மருந்து. வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது? புதுசாக வந்து இருந்துச்சு புகையான்னு. சரிண்ணே. நோய். சரிண்ணே. இப்போ அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு.
அதே மாதிரி இப்போ வந்து அதாவது ரேட்டு இருக்கு, விளைச்சல் இருக்கு, வேலை கூலி அதிகமாகிடுச்சு. உண்மைதானே? ஆமாம், மழை வேலை வந்ததுனால வேலை கூலி அதிகமாகிடுச்சு. மருந்து ரேட்டோட விலை கூலி போச்சு. ஆமாம், மருந்து விலை இப்போ உரம்பு பற்றாக்குறையாக இருக்குது. உரம்பு பற்றாக்குறையாக இருக்குது. உரம் பற்றாக்குறையாக இருக்குது. அதாவது இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டதுனே, மருந்து கொடுத்துறாங்க. சரி, இவ்வளோதான் மருந்து கொடுத்துட்டு ஆமாம், ஒரு சில இடத்துல என்ன செய்கிறாங்க, உரத்தை அதிகமாக கொடுத்து ஈல்டு அதிகமாக கொடுத்துறாங்க. அதாவது ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 100 கிலோ வருதுன்னா 200 வருது ஒரு இடத்துல. ஆமாம், இன்னொரு இடத்துல 100 கிலோ கம்மியாக தான் வருது. அது ஒரு ஈல்டு வந்து கம்மியாக வருதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஏரியா அதாவது வரத்து இப்போ ஒரு ஏக்கரில் எவ்வளோ நம்ம வந்து நெல் வந்து விளைச்சல் எவ்வளோ இருக்குல்ல, 30 மூடை கிடையாது. 30 மூடை அதாவது நார்மலு. இன்னொரு இடத்துல நான் கேள்விப்படுறேன், அதாவது அதிகமாக எனக்கு தெரியல, அதிகமாக 40 மூடை 50 மூடை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம மாதிரி கஷ்டப்பட்ட ஆளுங்க என்ன ஒரு செய்யுது? ஏக்கர் இருக்கா? ஒரு ஏக்கர் இருக்கா? இல்லை, ஒரு புளிக்கு வந்து 30 மூடை 32 அதிகபட்சம் என்னடே? அதிகபட்சம் 40 வர வாய்ப்பு இல்லை. சரி. ஒரு ஏக்கருக்கு வேணா சொல்லிப்பாங்க 40-45 மேலே வந்து. இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன். அதாவது இப்போ நம்ம கொண்டு போகிறது வந்து வெளியே போய் நம்மளாம் கஷ்டப்படுறோம், உழைக்கிற ஊதியத்துக்கு நம்ம கிடைச்சா போதும் தானே? ஆமாம்,